நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன் பேர் என்ன? ருத்ரான்றது உன் பேரா? இது உண்மையான பேரா இல்ல நீயே வச்சுக்கிட்ட பேரா? எந்த ஊரு? அம்மா அப்பா என்ன பண்றாங்க? உயிரோடு இருக்காங்களா இல்லையா? என்ன படிச்சிருக்க? எங்க படிச்ச? ஸ்கூலோட நின்னுட்டியா இல்ல காலேஜ் போயிருக்கியா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எப்படி ஆன? யாராவது ஏமாத்திட்டாங்களா? யார் மேல கோவம்? தேசத்தளிக்கிற நாச வேலையில ஏன் ஈடுபடுறீங்க? உன் தலைவன் யாரு? நல்ல தம்பியா? அவனுக்கு மேல யாராவது இருக்காங்களா? மாயா எங்க? உயிரோட இருக்காளா இல்ல கொன்னுட்டீங்களா? இந்த செல்வம் உங்க கூட்டத்துல எவ்வளவு நாளா இருக்கான்? அவனோட ஃபேமிலி டீடைல்ஸ் என்ன? இப்ப நல்ல தம்பி எங்க இருக்கான்? இந்தியால இருக்கானா இல்ல வேற நாட்டுல இருக்கானா? இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், நீ எதுக்குமே பதில் சொல்லல. ஆனா நீ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். நீ எப்ப பதில் சொல்ல தயாராகிறியோ அப்பதான் நான் உன்னை மேடம் கிட்ட கூட்டிட்டு போவேன். அது வரைக்கும் நீ என் கஸ்டடியில தான் இருக்கணும். இனிமே நீ தப்பிக்க முடியாது. உன் சாப்டர் க்ளோஸ். பேசு, பேசுடி, ஏதாவது பேசு. ஏன் நீ பேச மாட்டேங்கிற? உன்னை பேச வைக்கிறது தாண்டி என்னோட வேலை. அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. உள்ள எலி பாம்பு நண்டு பூரா எது கிடைக்குதோ விடுங்க. ஆனா அதெல்லாம் விஷம் எடுத்ததா இருக்கட்டும். அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஆனா டார்ச்சர் ஆகணும். நம்ம கிட்ட அவளே வந்து உண்மையை சொல்லணும். ஓகே வசந்தி. லாக் பண்ணுங்க. என்ன வசதி, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? இல்ல மேடம். ஏன்? அந்த ருத்ரா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அந்த செல்வங்கிறது யாரு? அவன் புதுசா அவங்க டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கான். 2 தடவை தான் நல்ல தம்பியை பார்த்துருக்கானா. அவனுக்கு எந்த ஊரு? சென்னை தான் மேடம். பிடிக்கிறானுங்க பாருங்க. எங்கிருந்தோ வந்து நம்ம நாட்டில் இருக்கிறவங்கள பிடிச்சி நமக்கு எதிராக சதி பண்ணி யூஸ் பண்றாங்க. இவங்களும் அதுக்கு துணை போறாங்க. காசு தராங்களே மேடம். தந்தா காசு கொடுத்தா என்ன என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? அப்ப பெத்த தாய என்ன காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? வேலை போறவங்க இருக்கிற வரைக்கும் வேலை கொடுக்கறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆமா, அந்த ருத்ரா என்ன சொல்றா? எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா மேடம். ஏன்? என்ன கேட்டாலும் மௌனமாவே இருக்கா. அடிச்சிங்களா? அடிக்கக்கூடாது வசந்தி. அடிக்கிறத விட அன்பா கேட்டா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. எத்தனையோ வழி இருக்கு உண்மையை வரவழைக்கிறதுக்கு. எதுக்கு அடிக்கணும்? அவங்களையும் ரணமாக்கி நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு.
இன்னொரு தடவை கேளுங்க. ஓகே? இல்லைன்னா நான் வரேன். எஸ் மேம். எஸ் மேடம். ஓகே, கோ ஆன். ஓகே மேம். கவலைப்படாத, இவனை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய எனக்கு கொடுத்துட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போ. அது வரைக்கும் என் தம்பி இல்ல, உன் புருஷன் என் கூட தான் இருப்பான். அழக்கூடாது. இந்த நம்பிக்கை துரோகிய நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ உன் வயித்துல இருக்க குழந்தைய எப்படி பார்த்துப்பியோ அதை விட பத்திரமா நான் இவனை பார்த்துப்பேன். உன் குழந்தை எனக்கு வரணும். ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா? நானே என் புருஷனை சந்தோஷமா வாழணும்னு நினைச்சது அவ்வளவு பெரிய தப்பா? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அவர் எனக்கு புருஷன். பிறந்ததுல இருந்து அவர் உங்களுக்கு மகன் தானே. அவர் இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறாங்க, பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு கல் இருந்திருந்தா கூட கொஞ்சமாவது அசைஞ்சிருக்கும். சீ, தொடாத. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பொம்பளை வர்க்கத்துக்கே அசிங்கம் நீ. பையன் கஷ்டப்படுறத பாக்குற அம்மா எல்லாரும் பெத்த வேறு எரியுதுன்னு சொல்லி துடிப்பாங்க. ஆனா உன் பையனை பத்தி எரிஞ்சா கூட உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. ஏயா, ஊருக்கெல்லாம் உடுக்கடிச்சு நியாயம் சொல்றியே, ஒரு நாளாவது நீ நியாயமா நடந்திருக்கியா? இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னா ஏன் வயசுல இருக்க உனக்கு வேதனை புரியாது? குடும்பத்துல ஒருத்தர் சரியில்லாம இருந்தா போராடி ஜெயிச்சிடலாம். இப்படி குடும்பமே சரியில்லாம இருந்தா நான் எவ்வளவுதான் போராடுறது? நரியோட குணம் தந்திரம் பண்றது, பாம்போட குணம் கொத்துறது, தேலோட குணம் கொட்டுறது. இப்படி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு குணம் இருக்கு. ஆனா உங்கள மாதிரி மனுஷங்களுக்கு இந்த எல்லா குணமுமே இருக்கு. நீ நிறைய இருந்திருக்க, நீ பாம்பா இருந்திருக்க, நீ தேலா இருந்திருக்க. உங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் பண்ண கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நான் ஒரு நாயா தானே இருந்திருக்கேன். இன்னும் நான் என்னதான் பண்றது? எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது? நீங்க மாற மாட்டீங்க. நானே போறேன், போய் கண்ணை காப்பாத்திக்கிறேன்.
உன் மாமியார் செந்தமிழ் அரசி என்னை பிடிச்சே தீரணும்னு தீவிரமா தேடிட்டு இருக்காங்களாம். அவளால இந்த கங்காவோட நேழ கூட பிடிக்க முடியாது. இவங்க எல்லாரையும் பாத்தியா? இவங்கெல்லாம் இந்த கங்காக்காக உயிரையே கொடுப்பாங்க. நான் சொன்னா எத்தனை உயிர் வேணா எடுப்பாங்க. இவங்கெல்லாம் விசுவாசமான ஆளுங்க. உன்ன மாதிரி நன்றி கட்ட நாய் இல்ல. அக்கா நான் என்ன ஏய்! வேண்டாம். இந்த கங்கா 5 ஆம்பளைக்கு சமம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன். இனிமே நீ என்ன அக்கான்னு கூப்பிடக்கூடாது. எத்தனை தடவை கேட்டேன், அவளை நீ லவ் பண்றியா லவ் பண்றியா லவ் பண்றியான்னு. இல்ல இல்லன்னு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்க. அவகிட்ட நடிடானா என்கிட்ட நடிச்சிருக்க. சாலே ஹராமி. மும்பைக்கு ஓடனேன். அங்க பழக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. நல்ல விதமா 4 வீட்டுல வேலை செஞ்சாவது நான் பழிச்சிருப்பேன். ஆனா நீ என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன. உன்னை படிக்க வச்சு உன்னை பெரிய ஆளாக்குறதுக்காக இந்த கங்கா தப்பான வேலை செய்ய ஆரம்பிச்சா. அது தப்புன்னு இப்போ தண்டா புரியுது. தப்பான வேலை செய்யறது அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம். நான் கஷ்டப்பட்டேன். ஏன்? நீ கஷ்டம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறதுக்காக. அப்படி பலத்தை நீ தாண்டா அந்த அரசியை விட ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்க. எல்லாருமே நான் ஆம்பளையா இருந்து பொம்பளையா மாறினேன்னு சொல்றாங்க. ஆனா உனக்காக அண்ணனா இருந்து அம்மாவா மாறினவாடா. இப்பவும் நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேங்க. உன்னை நான் அக்காவா பார்க்கல, அம்மா வந்து அக்கா பார்க்குறேன். போதும்க்கா, வேணாம். கலை பாவம்க்கா. என்ன சொன்ன? கலை பாவம்க்கா. அடிக்கா, நீ என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் என் மனசப்பட்ட நான் சொல்லிடுறேன்க்கா. எனக்காக தான் நீ தப்பு பண்ண. போதும்க்கா, நீ பண்ண தப்பெல்லாம் போதும்க்கா. நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்கா. அடிக்கா, நீ என்ன எவ்வளவு வேணா அடி. சொன்னா கேளுக்கா. ஏந்துடுறா. சொன்னா கேளுக்கா. இந்த நாயை சோறு இல்லாம அடைச்சு வைங்கடா. என்ன கலையரசி, அதான் புருஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்கேனே. இப்ப நான் உங்களை ஒரு அதிகாரியை நினைச்சு வரல, அம்மாவை நினைச்சுதான் வந்திருக்கேன். என்ன பழி வாங்கணுன்ற வேற இன்னும் உங்களை விட்டு போகல. என்ன? நான் உன்னை பழி வாங்குறேடா? என்ன பேசுற? என் புருஷ உயிருக்கு ஆபத்துன்னு உங்ககிட்ட ஓடி வந்தா ஒண்ணுத்துக்குமே உதவாத 4 கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அவங்களால காப்பாற்ற முடிஞ்சுதா? இப்போ என் புருஷனை கடத்திட்டு போயிட்டாங்க. இதுக்காக தான் அனுப்பிச்சு வச்சீங்களா? இந்த பாரு, என் டிபார்ட்மெண்ட் பத்தி தப்பா பேசாத. எனக்கு என் புருஷன் வேணும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. கம்ப்ளைண்டா? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டீங்களா? ஏன் பாதுகாப்பு வேணுங்கிறப்ப எழுதி கொடுத்தல, இப்ப எழுதி கொடு. யார் கடத்தினாங்க, யார் மேலேயாவது நீ சந்தேகப்படுறியான்னு எல்லாம் எழுதி கொடு, பார்க்கலாம். ஓ, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். டிஜிபி கிட்ட கொடுக்குறேன். செந்தமிழ் அரசி கிட்ட என் புருஷ உயிருக்கு ஆபத்துன்னு நான் வந்தேன். ஒண்ணுத்துக்குமே உதவாத 4 கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு வச்சாங்க.
அவங்களால காப்பாத்த முடியல, கடத்திட்டு போனவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். நான் கண்ணனை காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, நீங்க என்ன அடைச்சு வச்சது எல்லாமே டிஜிபிக்கு தெரியும். பர்சனல் மோட்டிவ்காக நீங்க என்ன பழி வாங்குறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவர் நம்புவாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா இல்ல நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? என்னடி மிரட்டுறியா? இப்படி ஒரு கொள்ள கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டு ஏண்டி எல்லாரையும் டார்ச்சர் பண்ற? வசந்தி, மேடம், இவ புருஷனை காணுமா? யாரோ கங்காங்கிறவங்க கடத்தி வச்சிருக்காங்களா? போய் பாருங்க, கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. போங்க போங்க, கண்டுபிடிங்க. போடே. திருப்பி திருப்பி அவங்களே நம்புற. உனக்கே குழப்பமா இல்ல? உன்னை வச்சு டார்ச்சர் பண்ணாங்களா, அவனை கடத்தி வச்சிருக்காங்களா? என்னடி இது? என்ன? இல்ல, என் புருஷன் நல்லவர், அவரு திருத்திட்டாரு. அடிச்சனா படைக்கத திருந்திட்டானா? அடி வாங்க வேடி படே. நம்பிக்கிட்டே வா. கலை, என்னாச்சு சொல்லு. கலை, என்னம்மா? என்னம்மா இது? மலையில நினைச்சிட்டு வந்திருக்க? என்ன செல்வே, ஒரு டவல் எடுத்துட்டு வாமா. என்னம்மா இது? இந்த நிலைமையில மலையில நினைச்சிட்டு வரலாமா? உடம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? உனக்கு தான் மழை ஒத்துக்காத. ஏமா இப்படி நினைச்சுக்கிட்டே வந்திருக்க? என் மேல எதுவும் கோவம் இல்ல. இருக்கு இருக்கு. இருந்து என்ன பண்ண? நீ என் பொண்ணாச்சே, என்ன பண்ண முடியும்? அப்பா, அவரு திருந்திட்டாருப்பா. நிஜமாவே திருந்திட்டாருப்பா. என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. என்ன என்ன கலை இது? என்னாச்சு உனக்கு? என்ன இப்படி நனைஞ்சு வந்திருக்க? என்னங்க இது? என்னன்னு சொல்லு. கண்ணனை கங்கா கடத்திட்டு போயிட்டாக்கா. கங்கா? கண்ணனை கங்கா கடத்திட்டாளா? என்ன சொல்ற? ஆமாக்கா, மஹிமா கேஸ்ல அம்மா கங்காவை அரெஸ்ட் பண்ண போறாங்களா. அதனால கண்ணன் கிட்ட என்ன டார்ச்சர் பண்ண சொல்லி கங்கா சொல்லிருக்கா. அவர் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காரு. அதனால அவரை கடத்திட்டு போயிட்டாங்க அக்கா. உன் புருஷன் கங்கா சொன்னதுக்கு மறுத்துட்டானா? ஆமாக்கா, அவரு திருந்திட்டாருக்கா. எனக்கு என் பொண்டாட்டி புள்ளதான் முக்கியம்னு சொல்லிட்டாரு தெரியுமா. அவரு திருந்திட்டாருக்கா. அந்த கோவத்துல தான் அவ தூக்கிட்டு போயிட்டா. அவரை கொன்னுடுவாங்கக்கா. எனக்கு பயமா இருக்குக்கா, காப்பாத்துங்கக்கா. நீ அம்மா கிட்ட போகாம இங்கே வந்த? போனேனே, அம்மா கிட்ட தானே போனேன். கடத்துறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட தான் போனேன். இப்பவும் அம்மா கிட்ட தான் போனேன். யார் கடத்துனாங்க, யார் மேலயாவது நீ சந்தேகப்படுறியான்னு எல்லாம் எழுதி கொடு பாக்கலாம். அம்மா நினைச்சிருந்தா என்ன காப்பாத்திருக்க முடியும். அவங்க நான் இன்னும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. அது அவங்க கிட்ட வந்தேன். நீங்க தாக்க உதவி பண்ணணும். கண்ணனை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏற்கனவே அந்த குடும்பத்துல இருந்து என்ன காப்பாத்துனீங்க. உங்களையும் அப்பாவையும் ஸ்டேஷன்ல வச்சு நான் அவமானப்படுத்திட்டேன். அத மனசுல வச்சுட்டு எதுவும் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க அக்கா ப்ளீஸ். அதெல்லாம் நான் மறந்துட்டேம்மா. எங்களை அவமானப்படுத்துவோ உதாசனப்படுத்துறதுக்காகவோ நீ பண்ணலையே. உன் சூழ்நிலை நான் அம்மாவுக்காக தான் யோசிக்கிறேன். நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்தேன்னு தெரிஞ்சாலே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. வேற ஏதாவதுனா நான் அம்மாவை மீறி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இது அப்படி சொல்ற விஷயம் இல்லை. அம்மா எது சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க என் மேல குத்தம் சொல்றதும் பழி போடுறதும் ரொம்ப சாதாரணமா போச்சு. நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இருக்கலை. எப்படிக்கா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அக்கா இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன்.
நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்ன கலை இது? ஹே கங்கா, என் பொண்ணை நிம்மதியா வாழ விட மாட்டியா நீ? உனக்கு அரசியோட பிரச்சனை, அரசியோட போய் மோது. ஏன் என் பொண்ணுடைய வாழ்க்கையை நாசம் பண்ற? என்ன? கங்கா, உன் கூட பேசணுமா? ஹலோ கலை, நான் கங்கா பேசுறேன். நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்குன்னு தண்ணி கொடுத்தனமா ஒரு வீடு போயிருக்கல, அங்க இருக்க வேண்டியதானே? ஏன் உன் அக்கா வீட்டில் இருக்க? இப்ப நீ என்ன பண்ற? உடனே கிளம்பி உன் வீட்டுக்கு போற. அங்க இருக்கிற நீ நான் போக மாட்டேன் அது இதுன்னு அடம் பிடிச்ச, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சே கொன்னுடுவேன் உன் புருஷனை. எதுவும் பண்ணிடாதீங்க, நான் போயிடுறேன். போ, போடி செல்லம், நீ போயிடுவ. எனக்கு தெரியும் நீ நல்ல பொண்ணு. வைக்கட்டுமா? என்ன கலை? என்னம்மா? நான் இங்க வந்தது கூட தெரிஞ்சிருச்சுக்கா. என்ன வீட்டுக்கு போயிருக்க சொல்ற அக்கா. எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்கக்கா. நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. அவ வீட்டுக்கு போட்டோம். ஏதாவது பண்ணுங்க. நீ தைரியம் இரு, மழை வேற பெய்யுது, நானும் வரேன். மாமா ஃபோன். சொல்லுங்க செல்விமா. பாண்டியன், நான் இருக்க செல்விமா, தைரியமா இருங்க. இதோ இப்போ வரேன். என்ன விஷயம்ப்பா? ஊர்ல அவன் சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கான். மற்றவங்க சந்தோஷத்துக்காகவே செல்விமா கஷ்டப்படுறாங்கடா. அவங்க வாழ்க்கையில மீண்டும் ஒரு பிரச்சனை. நம்ம தான்ப்பா செய்யணும். எப்படி எப்படி நான் பெண்கள் வர்க்கத்துக்கே சாபக்கேடா? நீ பெரிய வரோம். என்னமோ வாய்க்கிடிய சொன்னியே, நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன்னு. எங்கடி என் பையா, எங்கடி? இவளாவது அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதாவது, இவளால அவனை பார்த்திருக்கவே முடியாது. ரொம்ப பேசாதன்னு சொன்னனே, கேட்டியா? இப்ப அனுபவி. என்ன பார்த்து என்ன கேட்ட? ஒரு தடவையாவது நியாயமா நடந்தியான்னு கேட்டல. ஏன் நியாயம் என்னன்னு பாரு பாரு. என்னடி சொன்ன? நான் தேளு, எங்க அப்பா நரி, எங்க அம்மா பாம்பு இல்ல? இப்ப நான் சொல்றேன், நீ ஒரு மண்புழு. இதுக்கு மேல ஏதாவது செஞ்சேன்னு வையேன், போட்டு நசுக்கிடுவேன். ஜாக்கிரதை.
சபாஷ், இதுதாண்டி உனக்கு சரியான இடம். நான் இருக்க வேண்டிய இடத்துல தாண்டி நீ இருக்கணும். ஏண்டி எனக்கே அம்மா பாடம் கத்து கொடுக்கறியா? இருடி மாவள, இனிமே தாண்டி உனக்கு மாமியார் பாடம் வச்சிருக்கேன். யாருங்க? மோகனாவை பார்க்கணும். வாங்க அக்கா. சாலினி அக்கா. என்னடி? இந்த மோகன் அம்மா நீங்க இருக்காங்களாமே, அவங்கள பார்க்கணும். ஆமா, என்ன செய்தி? குட்ரா, இந்த போட்டோல இருக்கிறவங்களை பத்தி தெரியணும், அதுக்கு தான். அப்படியா? வாங்க. ஆயா ஆயா ஏம்மா? பாம்படத்தி ஆயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? வணக்கம்மா. வணக்கம். யாருமா? இந்த போட்டோல இருக்கிறவங்களை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? கங்காங்கிற புனிதமான வார்த்தை கெடுத்த பாவி. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இவ பேர் கங்கா. உங்களுக்கு என்ன வேணும்ப்பா? என் தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாண்டாமா. என்ன பொண்ணை கிளப்பிக்கிட்டு போயிட்டாளா? இல்ல, அவ தாலி கட்டின புருஷனை கடத்திட்டு போயிட்டாங்க. ஆம்பளைய கடத்திட்டு போய் என்ன பண்ண போறா? அறாம் ஜாத். அம்மா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கம்மா. என்ன பாருங்க, எங்க ஆயா தான் அனைத்து இந்திய அரவாணிகள் சங்க தலைவி. வணக்கம்மா. இந்த கங்கா மாதிரி அரவாணிகளெல்லாம் எங்க சங்கத்துல நாங்க சேர்த்துக்கிறதே கிடையாது. இந்த கங்கா இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாமா? ஒரு நாள் டைம் கொடுப்பா. இந்த கங்கா பத்திர மொத்த டீட்டெயில் நாளைக்கு நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கு காலையில் நான் ஃபோன் பண்றேன், மறக்காம உதவி பண்ணுங்கம்மா. கண்டிப்பா நான் சொல்றேன்ப்பா. போயிட்டு வாங்க நல்லபடியா. இதடே வாப்பா போலாம். ருத்ரா, நீ பண்ண எல்லா கிரிமினல் வேலைக்கும் சாட்சி இருக்கு. நீ ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்க. இனிமே நீ தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. நீ எதுவுமே பேசாம இருந்தா நீ தப்பு செய்யலைன்னு அர்த்தம் இல்லை. நீ பேசி ஆகணும், வேற வழி இல்லை. நீ சொல்றேன்னு சொன்னனால தான் உன்னை இங்க வரவழைச்சேன். ஒரு பொண்ணு டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் ஒரு ஜனாதிபதி கூட ஆகலாம். ஆனா ஒரு கிரிமினல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? உனக்கு என்னடி வயசாச்சு? வாழ்ற வயசு சின்ன வயசு, ஏன் இப்படி ஆயிட்ட? நீ யாரு? நல்ல தம்பி யாரு? ஜிஜேவை நீங்க சொன்னபடியா ஆட்டி படிச்சிங்களே, ஏன்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், இந்தியாவை அழிக்கணும். இந்தியன் ஸ்கூல்ல இருக்க ஒற்றுமையை அழிக்கணும். அந்த வேலையை செய்யற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் ஒருத்தி. நீ இந்தியாவில் தானே பிறந்த, இந்த தனி தானே குடிச்ச, இந்த மண்ணில் பிறந்த இந்த மண்ணை அழிக்கிறவங்களோட தொட போறியா? நான் தொண போலனாலும் அது ஒரு நாள் நடக்கும். ஏன் 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 இப்படி பண்ற? அது எனக்கு தெரியாது. மேலேருந்து உத்தரவு வரும், அதை நாங்கள் செய்வோம். மேலே இருந்துடா? மேலே இருக்கிறது யாரு? அது எனக்கு தெரியாது. மேலே, அதுக்கு மேலே, அதுக்கு மேலேன்னு போயிட்டே இருக்கும். உனக்கு தெரியாதுன்னா அவனுக்கு தெரியுமா? தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் நான் உண்மையை சொன்னாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அத நீ சொல்லாத. கண்டுபிடிக்க முடியுமா முடியாதாங்கிறது நான் சொல்றேன்.
இந்தியாவை அழிக்க நினைக்கிற எந்த சக்தியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, என் டிபார்ட்மெண்ட் விடாது, போக முடியாத இடத்துக்கு கூட போவோம். உன்னை எந்த டார்ச்சரும் பண்ண நீ தாங்க மாட்ட. சொல்லு, மாயா எங்க? ஃபாரின்ல இருக்கா. எங்க தெரியாது. நல்ல தம்பி எங்க? உன்னோட இருந்தானே அந்த செல்வ, அவன் எங்க? தெரியாது. உனக்கு வாழணுங்கிற ஆசையே இல்லையா? சாக போறன்ற பயம் இல்லை. ரொம்ப தெளிவா பேசுற. வாழ்க்கை தெளிவில்லாம போயிடுச்சு, அதான் வழி தவறி போயிட்டேன். ஆனா அதுக்காக நான் ஃபீல் பண்ணல, சந்தோஷமா சாவேன். நீ ஃபீல் பண்ணல, உனக்காக நான் ஃபீல் பண்றேன். எங்களால எதுவும் செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறல, அதுக்கு நான் ஃபீல் பண்றேன். கண்டுபிடிப்பேன், ஆணி வேரோட கண்டுபிடிப்பேன். சரி, உன் பேசுங்க. அதெல்லாம் தெரியாது. அப்பப்போ செமினார் நடக்கும், நாங்கள் அங்கே போவோம், அப்புறம் அப்படியே பிரிஞ்சிருவோம். உங்க செமினார்ல என்ன நடத்துவாங்க? யார் யார் வருவாங்க? அடுத்து என்ன செய்ய போறோன்னு சொல்லுவாங்க, அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. உனக்கு என்ன அசைன்மெண்ட்? அந்த நல்ல தம்பி எதுக்கு இங்க வந்தான்? அவனுக்கு என்ன அசைன்மெண்ட் சொல்லு. அதான் எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றிய, சொல்லு பார்க்கலாம். நான் உண்மையை சொன்னாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சொல்லு. இது எனக்கு மேலிடத்துலேருந்து கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆர்டர். இதோட மதிப்பு 2000 கோடி ரூபாய். என்ன ஆர்டர்? தடை செய்யப்பட்ட ஃபார்முலால இருந்து நம்ம ஒரு புது மருந்து தயாரிக்க போறோம். அது மனித உடல்ல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை மொத்தமா அழிச்சு கிருமிகளை வளர்த்து இதயத்தை தாக்கி விரைவான மரணத்தை ஏற்படுத்தும். கொசு மூலமா இதை பரப்பினா ஒரு நாட்டையே அழிக்க முடியும். அந்த ஆராய்ச்சி தான் இப்போ இந்தியாவில் நம்ம பண்ண போறோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ புது புது நோய் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் சாகுறோன்னே தெரியாமல் நிறையா பேர் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு வியாதி வந்தால் எப்படி மருந்து கண்டுபிடிக்கிறது? அந்த வியாதியோட கிருமி எடுத்து எலி, நாய், பூனை, பன்னின்னு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் குரங்கு கொடுப்போம். குரங்குக்கு அப்புறம் என்ன? மனுஷன்தான். எதுக்கு சுற்றி வளைச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும்? அதான் டைரெக்டாக மனுஷன் மேலே டெஸ்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். படிப்பறிவு இல்லாத ஜனங்களுக்கு அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம மேலிட முடிவு பண்ணியிருக்க கண்ட்ரி இந்தியா, என் தாய்நாடு. இதை நல்லபடியாக நான் செஞ்சுருவேங்கிற நம்பிக்கையில் தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. மாட்டிக்கிட்டா சட்டப்படி எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இது ஒரு ரிசர்ச். மக்கள் கோவப்பட்டால் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்ம மக்கள் தான் கோவப்படவே மாட்டாங்களே. அவங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சு அவங்க என்னைக்கு கோவப்படுறது. அதுக்குள்ளே நம்ம ரிசர்ச் மொத்தமாக முடிஞ்சு பணம் எல்லாம் நம்ம கைக்கு வந்துடும். இந்த மாதிரி ரிசர்ச் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? ஏன் இல்லை, எவ்வளவோ நடந்திருக்கு. இந்தியாவிலே நடந்திருக்கு. நோயே இல்லாத பல பேருக்கு நோயை வரவழைச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தெரியுமா? 1994 மும்பையில் பட்டாச்சாரியான்னு ஒரு டாக்டர் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி 9 பசங்களுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நாயிலேருந்து வைரஸ் எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் ஒரு இளவையும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதில் ஒருத்தர் செத்தது தான் மிச்சம். இந்த சட்டத்தினால அவரை ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா அவர் பண்ணது ரிசர்ச். ஆப்பிரிக்காவில் சிப்லிஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு கருப்பின மக்கள் மேலே ஆராய்ச்சி நடத்தினாங்க. 100கணக்கானவர் செத்தாங்க. என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியல. பிரிட்டனில் பூச்சிக்கொல்லி மருந்த மாத்திரையாக தயாரித்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் $500 கொடுத்து சாப்பிட வச்சாங்க. ஆராய்ச்சிக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க. மரபணு தொழில்நுட்பத்தால் அதிக மகசூல்.
அப்படிங்கிற பேர்ல விஷ பாக்டீரியாவை பருத்தி விதைக்குள்ள புகுத்தி விவசாயம் பண்ணாங்க ஆந்திராவில். என்னாச்சு? அந்த விஷ இலைகளை சாப்பிட்ட 1500 ஆடுகள் செத்து போச்சு. அந்த மண்ணே விவசாயத்துக்கு ஏற்றது இல்லாம விஷமா மாறிடுச்சு. அதுக்கு பேர் என்ன? அதுவும் ஆராய்ச்சி தான். பறவை காய்ச்சல் பீதி, ஆந்த்ராக்ஸ். உத்தரப்பிரதேசத்தில் உயிர்கொல்லி வைரஸ், 150 குழந்தைகள் பலி. இதெல்லாம் என்ன? ஆராய்ச்சி தான். வெளிநாட்டவர் நடத்தும் மருத்துவ ஆராய்ச்சிக்கு 2010க்குள்ள 20 லட்சம் இந்தியர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். இதை நான் சொல்லல, சர்வே சொல்லுது. இது வெறும் மருந்து இல்ல, ஆயுதம், ஆயுத வியாபாரம். ஆதி காலத்துல வேல்கம்பும் வீச்சர்வாலும் எடுத்துட்டு போய் 100கணக்கான பேர் செத்தாங்க. முதல் உலகப் போர்ல துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு ஆயிரக்கணக்கானோர் செத்தாங்க. 2ஆம் உலகப் போர்ல அணுகுண்டை போட்டு லட்சம் பேர் செத்தாங்க. ஆனா இப்ப வரப்போறது பயாலஜிக்கல் வார். கண்டங்கண்டமா அழிய போகுது. இந்திய மக்களுக்கு தெரியாம இந்திய அரசாங்கத்தை ஏமாத்தி ஏழை மக்கள் மேல இந்த ஆராய்ச்சியை நாம பண்ணணும். எல்லாரும் முட்டாளா இருக்க மாட்டாங்க நல்ல தம்பி. யாருக்காவது தெரிஞ்சு கேள்வி கேட்டா? எனக்கு உலகம் பூரா இருக்கிற பணபலம், அதிகாரம், அரசியல் சக்தி, அண்டர்வேர்ல்ட் கனெக்ஷன், இதுக்கெல்லாம் முன்னாடி கேள்வி கேட்கறவன் தவிடு பொடி ஆயிடுவான். நாட்டோட தலையெழுத்து என் கையில. இதெல்லாம் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் அரசியலாக்கிடுவேன். இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? துப்பாக்கி முனையில இருந்து தான் அரசியல் அதிகாரம் பிறக்குது. அரசியல் ரத்தம் சிந்தா யுத்தம், யுத்தம் ரத்தம் சிந்தும் அரசியல். எவ்வளவு சீக்கிரம் நல்ல தம்பி பிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப நல்லது. அவனை உடனே பிடிக்கணும், உயிரோட பிடிக்கணும். நல்ல தம்பி எனக்கு வேணும். I want him right away. அரசி 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 டார்ச்சர் தாங்க முடியல. ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும். பவர்ல இருக்கும்போது கை வச்சா வேற மாதிரி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரும்னு பாக்குறேன். இல்லனா இருப்பான் நம்மள மாதிரி யாரோ ஒரு எதிரி அரசிக்கு இருப்பான். ஒருத்தன் இல்ல, நிறைய பேர் இருப்பான். அதுல யாரோ ஒருத்தனை பிடிக்கணும். எதிரிக்கு எதிரி நண்பன். அவனை நம்ம நண்பன் ஆக்கிட்டு நம்ம பலத்தை அதிகப்படுத்தி அவளை அடிக்கணும். அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு உடனே செல்வத்தை தேட சொல்லு. பார்க்க சொல்லு செல்வத்துக்கு போன் போடு. டென்ஷன் ஆகாத, நான் பேசுறேன். ஹலோ செல்வம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தண்டை இப்படி இருக்க போற? பழசெல்லாம் மறந்துட்டு புது மனுஷனாரு. என்ன நீ பண்ணதெல்லாம் நினைச்சு உனக்கே வெக்கமா இருக்க? அன்னைக்கு உன்னையும் என்னையும் சுட்டுட்டு செத்து போயிடலான்னு நினைச்சேன். ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ இந்த வீட்டுக்கு 2 பணமா வர வேண்டியவங்க உயிரோட இருக்கும். எனிவே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனது போட்டோம். ஆனா ஒண்ணு மறந்துடாத, மனைவி கூட ஒழுக்கமா வாழாதவன் நிம்மதியாவே இருக்க முடியாது. அது ஒரு வாழ்க்கையே இல்லை. செல்வராணி நல்ல பொண்ணு. அவளை நீ ரொம்ப வேதனைப்படுத்திட்ட. அவ கூட நீ நல்லபடியா வாழணும். உன் சந்தேகத்தை எல்லாம் எடுத்து அப்படி தீ வச்சு கொளுத்திட்டு கலை மாதிரி நீயும் போயிடுவேன்னு நினைச்ச. நல்ல வேலை, கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. இந்த பாரு, நான் இப்ப செல்வராணி வீட்டுக்கு போறேன். அவகிட்ட நல்லபடியா பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. இனிமே உனக்கு செல்வராணி தான் எல்லாம். மனசுங்கிறது மலை அளவு இல்லை, கை அளவு தான். அதுக்குள்ள கடல் அளவுக்கு வேதனைகளை வச்சுக்கிட்டு நடப்போனமா வாழ்ந்தது போதும். என்ன சொல்றேன்? நான் சொல்றது கேப்பியா? செல்வராணி மேல சந்தேகம் இல்லாம சந்தோஷமா குடும்பம் நடத்துவியா? சரிம்மா. குட். சார் கொரியர் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார்.
பாத்தீங்களாம்மா, நீங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீங்க. அவ பதிலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அவ்வளவுதாம்மா, முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. இது அவ பண்ணல, அவ அண்ணன் பண்ண வச்சிருக்கா. இப்ப பால் அவன் பக்கம் இருக்கு, அதான் எட்டி உதைக்கிறான். விடமாட்டாவ. அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தாம விடமாட்டான். செல்வராணி இங்க வர விடமாட்டான். இனிமே அவகிட்ட பேசி என்ன நடக்க போகுது? நீ செஞ்ச தப்பு ஒன்னையும் என்னையும் எப்படி ஆட்டி வைக்குது பாரு. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம இங்க பாரு. அப்ப அவ கூட என்ன மதிக்கல. அது சரி, வேற என்ன செய்வா? நீயும் இதே இடத்துல அவளுக்கு இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சல, அழுதா இல்ல? அதான் உதய், என்ன பண்றது? ஃபேஸ் பண்ணுவோம். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. டிவோர்ஸ் வேண்டான்னு உதய் இழுத்து பிடிச்சு வச்சிருந்தேன். எவ்வளவோ பிரச்சனையாகி அதுல இருந்து நீ அவனை காப்பாத்தின. எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்போ செல்வராணி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காலாமா. கோர்ட்டு படியேறி எங்க 2 பேரையும் பிரிச்சு வைங்கன்னு கேட்க போறலாமா. உதய் வாழ்க்கை எப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.